தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது ஆழ்ந்த இரங்கலோட தான் ஆரம்பிக்க போகிறாங்க சார். கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது எவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்தோம். மகேஷ்குமார் அவர்களை மாற்றிட்டு ஏடிஜிபி அருண் அவர்களை கூடுதல் பொறுப்பு கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட பேசின ஒரு எதிரொலியாக கூட நான் பார்க்குறேன் சார். அதுக்கப்புறம் இப்போது இவ்வளோ பேருக்கு ஒரு ஓப்பன் பிளேஸில் தகனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்றதை சொல்ல முடியல சார். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இப்போது இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் ஒழிக்க முடியல? நான் ஒரே ஒரு கேள்வி தமிழக காவல்துறை பார்த்து கேட்குறேன். வீரப்பனை ஒழிச்சிங்கல்ல? வீரப்பனை 1000 கோடி ரூபாய் செலவு 3 மாநில அரசு, எது? கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, 3 மாநில அரசு. 3 மாநில அரசு சிறப்பு படையை போட்டு வீரப்பனுடைய பிரச்சனை முடிக்கப்பட்டது. வீரப்ப பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை கள்ளச்சாராய பிரச்சனை. மனித உயிர், விலை மதிப்பற்ற மனித உயிர். ஒரு வீட்டில் அப்பாவை குடிச்சிருக்கான், கூலி விவசாயி அம்மாவை குடிச்சிருக்கா, 2 பேரும் செத்து போயிட்டான். அந்த குழந்தைங்க 3 குழந்தைங்க கண்ணில் தண்ணி வருது. 100 பேருக்கு மேலே அவன் இனிமேல் நடமாடவே முடியாது, உழைக்கவே முடியாது. கண்ணு போச்சு, காது போச்சு, நடமாடும் பிணம், அவ்வளோதான். லிவர் போச்சு, சிறுநீரகம் போச்சு. 100 பேர் இந்த நிலைமையில் இருக்கான். அப்போது அந்த 100 பேருடைய குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. இதை பற்றி இந்த அரசியல் கட்சிகள் கண்டுகொள்ளுவதே இல்லை. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி கள்ளச்சாராயமே இல்லை. எப்படி முடிஞ்சது? செவிலிபுத்தூர், ராஜபாளையம், திருநெல்வேலி நிறைய மலை இருக்கு, கள்ளச்சாராயம் இல்லை. ஏன்? கம்யூனல் தகராறு வரும். சாராயம் விற்கிறவர் ஒரு ஜாதி மேல் ஜாதி, குடிப்பவன் கீழ் ஜாதி. அப்போ கம்யூனல் பிரச்சனை வந்துடும், ஜாதி பிரச்சனை வந்துடும். அதனால இதை ஒழிச்சது யாருன்னு கேட்டா நம்ம ராஜேஷ் தாஸ். யாரு? ராஜேஷ் தாஸ். ஏறக்குறைய 4 வருட காலம் புரோகிபிஷன் ஐஜியா இருந்திருக்கார். ஒன்னேவ ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல புரோகிபிஷன் ஐஜியா இருந்து ஏடிஜிபியாக மாறி இருக்கார். அவர் காலத்தில் சவுத்தில் முழுக்க ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்போ நார்த்தில் தான் இருக்கு. நார்த்தில் இதில் மேல் ஜாதி காய்ச்சறான், கீழ் ஜாதி குடிக்கிறான். கள்ளக்குறிச்சியில் அதே தான். ஜவ்வாது மலையில் இன்னைக்கு சாராயம் இருக்கு. ஏன் ஒழிக்க முடியல? ஜவ்வாது மலையில், கல்வராயன் மலையில் சாராயத்தை ஒழிக்க வீரப்பனை ஒழிச்ச போலீஸு 1000 கோடி ரூபா, ஏறக்குறைய 10 ஆண்டு காலம், பல 1000 போலீஸ். அடக்க முடியாத வீரப்பனை ஒழிச்ச உங்களால சாராயத்தை ஏன் ஒழிக்க முடியலாம்? எல்லாரும் கையூட்டு வாங்கிக்கிறீங்க. இதுக்கு பின்னணியில் ஆளுங்கட்சி அரசியல். நீங்கள் அதிமுக இருக்கும்போது மாவட்ட செயலாளர்கள் எஸ்பிகிட்ட பேசவே முடியாது. அதிமுக ஜெயலலிதாவோ எடப்பாடி இருக்கும்போது மாவட்ட செயலாளர்கள் எஸ்பிகிட்ட பேசவே முடியாது, மிரட்டவே முடியாது. ஆனால் திமுக வந்தால் மாவட்ட செயலாளர் தான் எஸ்பி, கலெக்டர் 2 பேர் ரோலும் அந்த அதிகாரம் வந்துடுது. அதில் தான் இந்த சாராய கட்டுப்படுத்த முடியறதில்லை. சாராயம் விற்கிறவன் பூரா நேரம் எங்கே ஆளுங்கட்சி ஒன்றியத்தை பிடிச்சிக்கிறான், நகரத்தை பிடிச்சிக்கிறான், எம்எல்ஏ பிடிச்சிக்கிறான். மாவட்டம் ஃபோன் பண்ணுவார் எஸ்பிக்கு, யோ என்ன நம்மளால் பிடிச்சி உள்ளே போடுறான், உங்கள் ஆள் தொலைச்சி. அதிமுக பேச முடியாது. ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சால் கட்சிக்கார நம்ம தொலைச்சிடும். ஆனால் திமுக வந்த கருணாநிதி காலத்திலும் இப்படி தான் இருந்தது, ஸ்டாலின் காலத்திலும் இப்படி தான் இருந்தது, உதயநிதி காலத்திலும் இப்படி தான் இருக்கு. சார் அவங்களுக்கு என்ன சார், அந்த அளவுக்கு இவங்க அதிகாரம் இல்லை விட்டுட்டாங்களா, இல்லை இவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் விட்டு போச்சா சார் அதிகாரிகள்? இல்லைம்மா, அதிகாரிகள் பயந்துருத்தாங்க. அதிகாரிகளை மாவட்ட செயலாளர் மிரட்டுறாங்க. அதிகாரியும் திருடுற போது இவரும் திருடுறான், அமைச்சரும் திருடுகிறார்கள், கலெக்டரும் திருடுறாரு, எஸ்பியும் திருடுறாரு. அப்போ எப்படி நீங்கள் நேர்மையாக இருக்க முடியும்? இப்போ கள்ளக்குறிச்சி எஸ்பி ஜெயச்சந்திரன் திருந்திருக்கார். அவர் இந்த டார்ச்சர் ஏவா வேலு பொன்முடி டார்ச்சர் தாங்க முடியாமல் விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து, ஒரு எஸ்பி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாருன்னா
மனசாட்சி உள்ள மனிதன் ஜெயச்சந்திரன். அவங்க இருக்க திசை நோக்கி வணங்குவோம். ஏன்னா இந்த மாதிரி கள்ளச்சாராய 100 பேர் செத்து போயிடுவாயா, நான் பதில் சொல்ல முடியாது. என் குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைலாம் சாபம் வந்துருமியா, அது நாசமாக போயிடும். அதனால உங்க வேலையே வேண்டாயா. நான் நாணயமான மனிதன். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த மீனாக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியல. வட இந்திய மீனாக்கள், வட இந்திய மீனாக்கள். நீங்கள் இப்போ ஹோம் செக்ரட்டரி மீனா தான், அங்கே எஸ்பியும் மீனா தான். 2 மீனாக்களும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறதுக்கு, ஜெயிஞ்சக்கா போடுறதுக்கு 100 உயிர்கள் பலியாகிருக்கு. இதை விட சவுக்கு சொல்கிறாரு, நான் முதலே எச்சரித்தேன். அது நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். சவுக்கு சங்கர் அவர்கள் இது வந்து 2 மாசத்துக்கு ரீசெண்டாக அவர் வந்து அவரோட இப்போ பேச்சு வந்து சமூக வலைத்தளத்தில் பயங்கர வந்து ஒரு வைரலாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அப்பயே எச்சரிச்சிருக்காரு. அவருக்கு எப்படி சார் அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு? இப்போ ஒரு காவல் இதுலேருந்து வெளில கூட்டிட்டு வரும்போது ஸ்டாலின் வந்து பதவி விலகணும், நான் தான் அப்போவே சொன்னேன்ல, என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறதை விட நான் வந்து எவ்வளோ உங்களுக்கு வார்ன் பண்ண, கள்ளச்சாராயத்தை ஒழிங்க, ட்ரக்ஸை ஒழிங்கன்னு கேட்டிங்களா என் பேச்சுன்ற மாதிரி அவர் அவ்வளோ தூரம் ஓப்பனாக வந்து சொல்லிட்டு போறாரு இல்லை சார்? இல்லை, அவரே ஒரு கஞ்சா பார்ட்டி, ட்ரக்ஸ் பார்ட்டி. அவரே இல்லை, அவருக்கு இப்படி ஒரு திமுக அரசுக்கு கெட்ட பேர் வரும்னு முதல்ல கணிச்சிருக்காரு. காரணம், காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப நெருக்கம். ஐபிஎஸ் அதிகாரிகள், ஏடிஜிபிக்கள், டிஜிபிக்கள் தான் அவரை தூண்டி விடுவான். சிபிஐயில் ஒரு ஊழல் நடக்கும், சவுக்கில் அடிப்பாங்க, மேட்ரு பரபரப்பாக பற்றிக்கும். அந்த அதிகாரி வந்து இவங்க காலில் விழுவான். யார்? சிபிஐயில் இருக்கிற ஒரு ஊழல் பண்ண அதிகாரி காலில் விழுவான். அவனை உடனே சவுக்குலேருந்து எடுத்துருவாங்க, டெலீட் பண்ணிவிட்டு அந்த அதிகாரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குவாங்க. அந்த அதிகாரி பண்ணுற ஊழலை இவங்க பஞ்சாயத்து பேசி தனக்கு இது போகிற ஊழலை பண்ணு. இந்த வேலை தான் சவுக்கு கும்பலுக்கு. சவுக்கு ஜாங்கிட்டு ஏகே விஸ்வநாதனுக்கு கும்பல் தான் இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க். இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கிற ஆட்கள் இவர்கள் தான். இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ மகேஷ்குமார் அகர்வாலை நம்ம நேற்று சொன்னோம், புரோகிபிஷன் ஏடிஜிபி தான் இதுக்கு பொறுப்பு. சட்ட ஒழுங்கு போலீஸ்காரன் போய் சாராய வைக்கிறத தேடி பிடிக்க மாட்டான். சாராயத்தை ஒழிக்கக்கூடிய அதிகாரிகள் அது ஒரு தனி குழுவாக இருக்குது. எனக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சொன்னார், சவுத்தில் சாராயமே கள்ளச்சாராயமே இல்லை. ஏன் அது ஆராய்ச்சி பண்ணீங்களா, ஆய்வு பண்ணீங்களா? நிறைய மலை இருக்குது. எங்கே? தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் திருநெல்வேலியை ஒட்டி நிறைய மேற்கு தொடர்ச்சி மலையே இருக்குது. அங்கே சாராயம் காய்ச்சறதே இல்லை. மதுரைக்கு கீழே கள்ளச்சாராயமே இல்லை. அது எப்படி யோசிச்சிங்களா? யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. கோடிகளை குவிப்பதற்கு நேரம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராயம் இல்லை, வடபகுதியில் கள்ளச்சாராயம் இருக்குன்னா இது எவ்வளோ பெரிய அபத்தம். இந்த மக்களுடைய உயிர் உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. இதுதான். அப்போ அதிமுக இருந்தால் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும். யார் கட்டுப்பாட்டில்? இப்போ முதலமைச்சர் கட்டுப்பாட்டில், எடப்பாடி கட்டுப்பாட்டில், ஜெயலலிதா கட்டுப்பாட்டில். திமுக வந்தால் திமுக எஸ்பி, மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் போயிடுறாரு. அதுதான் இது போன்ற குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணம். சார், இப்படி இருக்கும்போது இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த 10 லட்சம் வந்து கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவங்க அவங்கவுங்க வந்து கொழுப்பெடுத்து போனாங்கன்ற அந்த வார்த்தையை சொல்கிறது தப்பு தான் சார். ஆனால் எனக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரியல. அவங்கவுங்க அந்த மாதிரி பண்ண தப்புக்கு 10 லட்சம் கொடுக்கறது என்ன விதத்தில் சார் வந்து நியாயம்? இது என்ன மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் மக்களுக்கு அது கொண்டு போய் இது வந்து ஒரு தப்பான ஒரு வழி பண்ணுற மாதிரி தெரியலையா சார்? இல்லைம்மா, இது மனநோயாளிகள் தான் இதை தவறுன்னு சொல்லுவான். அதாவது சித்தம் கலங்கியவர்கள் தான் தவறுன்னு சொல்லுவான். அந்த குடும்பம் ஒரு தலித்து குடும்பம். குறிப்பாக கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவு இருந்தால் குடிச்சிருக்க மாட்டான். கல்வி அறிவு இருந்தால் பொண்டாடி புருஷனும் குடிச்சிருக்க மாட்டான். அவளுக்கு இப்போ 10 தலைமுறை ஒடுக்கப்பட்டு அவர்கள் சமூகத்தில் ஒதுக்குப்புறமான வாழ்க்கை வாழ்பவர்கள். சரியா? அப்போ இந்த சமூகத்தை மேல் தூக்கி விடணும்னா இந்த 10 லட்ச ரூபா தான் அந்த வம்சத்துக்கே வழிகாட்டும். இப்போ 3 குழந்தை இருக்குது. 10 லட்ச ரூபாயை வட்டிக்கு போட்டால் எவ்வளோ வட்டி கிடைக்கும் தெரியுமா? 7000 ரூபா வட்டி கிடைக்கும். எவ்வளவு? முட்டாள்களே மூடர்களே,
7,000 ரூபாய் வச்சு அந்த குடும்பம் என்னையா பண்ணும்? ஒரு உதவித்தொகை எவ்வளவு? உதவித்தொகை 7,000 ரூபா கிடைக்கும். டெய்லி 225 ரூபா 230 ரூபா கிடைக்கும். 230 ரூபாய் வச்சு அந்த 3 குழந்தைகள் வாழணும். இது கம்மியாக யோசிக்கிறானே முட்டாப்பைய, 10 லட்சம் அதிகம்னு இந்த சீமான ஒரு முட்டாப்பைய, அவன் ஒரு குடிகார பைய. 10 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் 8% வட்டி தான் கொடுப்பான் பேங்க்கில். அப்போது 8% வட்டினா 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 8,000 ரூபா தான் கிடைக்கும். 8,000 ரூபாய் வச்சு அந்த குடும்பம் படிக்கணும். 3 அனாதை, சித்தப்பன் பெரியப்பன் உற்றார் உறவினர் தான் படிக்க வைப்பான். அப்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த 10 லட்ச ரூபா 7,000 ரூபா 8,000 ரூபா என்ன செஞ்சிருன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒரு செய்தி படித்தேன். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஹிந்துஜா குடும்பம், இந்திய டாடா பிர்லா குடும்பத்தை விட ஹிந்துஜா குடும்பம் தான் பெரிய குடும்பம். அங்கே குஜராத்திலேருந்து வேலை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வேலை கூட்டிகிட்டு போய் நாய்க்கு பிஸ்கட்டு, நாய்க்கு இப்போ வழக்கு சுவிட்சர்லாந்தில் வந்திருக்கு, நாய்க்கு பிஸ்கட்டு, நாய்க்கு இப்போ பராமரிப்பவனுக்கு சம்பளம் ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாயா. எவ்வளவு? 8 லட்சம். 8 லட்சம். 8 லட்சத்தை 12 பிரிச்சிங்கன்னா ஒரு 60,000 ரூபா வருது ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு. 12 12/72 7,20,000 8 லட்ச ரூபா வருது. மனுஷன் வேலை பார்த்துருக்கான், அவனுக்கு ஒரு நாளைக்கு இந்திய காசுப்படி 600 ரூபா தான் சம்பளம். நாய்க்கு ஆயிரக்கணக்கில் சம்பளம், பராமரிப்பவனுக்கு இப்போ ஆயிரக்கணக்காக சம்பளம், லட்சக்கணக்கில். மனுஷனுக்கு 600. அப்போ வழக்கு வந்து அங்கெல்லாம் வெள்ளக்கார ஜூரிகள் மனிதாபிமானத்தோடு பார்ப்பான். அப்போ இதுதான் இங்கே நிலைமை. 10 லட்சம் கொடுத்தா அவனுக்கு மாதம் ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா தான் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு. அதனால் 10 லட்சம் பரபரப்பாக பேச வேண்டிய அவசியம் மனநோயாளிகளுக்கு மட்டுமே சொந்தம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கள்ளச்சாராயத்தை காவல்துறையால் கண்டிப்பாக ஒழிக்க முடியும். நான் அதுதான் உதாரணம் சொல்கிறேன். வீரப்பனை ஒழிச்சிருக்கீங்க, வீரப்பனை ஒழிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராய சாவும் இல்லை, கள்ளச்சாராயமே இல்லை, இல்லையா? அப்போ ஏன் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல? ஜவ்வாது மலை, கல்வராய மலை, இந்த மலைகளில் மேல் ஜாதி காய்ச்சரா, கீழ் ஜாதி குடிக்கிறான். வன்னியர்கள் அங்கே கல்வராய மலையில் முழுக்க சாராயம் காய்ச்சறது, கீழே இருக்கிற தலித்து மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கிறது. ஆனால் நம்ம இதில் தான் ஜாதி இல்லைன்னு நம்ம பேசுவோம் இல்லை சார்? இல்லைம்மா, ஜாதி ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கணும். இப்போ ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி சந்துரு ஒரு பெரிய ஒரு டிராஃப்ட் போட்டு கொண்டு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை வாழ்வாள்னு கத்துறாரு. ஏன் கத்துறாருன்னா, இந்த அண்ணாமலையை நோக்கி கேட்குறேன், பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பசங்க ஒரு ஜாதி அடையாளத்துக்கான கயிறை கட்டியிருக்கான். அந்த கயிறு ஜாதி அடையாளத்துக்கு, கீழ் ஜாதி கட்டக்கூடாது. நல்லா கேட்டுங்க. நான் எந்த ஜாதிலாம் சொல்ல வரல, சரியா? ஜாதி கலவரத்தை மக்கள் மறக்கணும். அதனால் அந்த கயிறு, சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, மேல் ஜாதி மட்டும் கட்டுவதற்கு உரிமை இருக்கு, கீழ் ஜாதி கட்டக்கூடாது. கட்டினா கொலை நடக்கும். அந்த கயிறுடைய அடையாளம் என்ன? மேல் ஜாதி அடையாளம். அப்போ சந்திரன் என்ன அறிக்கை கொடுக்குறாரு? இந்த கயிறு கட்டிட்டு வரக்கூடாது. ரெண்டாவது, பள்ளிக்கூடத்தில் அகர வரிசை இப்படி தான் உட்கார வைக்கணும். நீங்கள் கொடுமை என்ன நடக்குதுன்னா, அம்மா, ஜெயிலுக்குள்ளே முக்குளத்தூர் தனி ஜெயில், தேவேந்திர குல வேளாளர் தனி ஜெயிலு, தலித்து தனி ஜெயிலு, எல்லாம் ஒன்றை விட்டு அடித்து சேர்த்து போயிடுவான். எங்கே மாறி 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 ஏன் தட்டை நீ எடுக்கக்கூடாது, உன் தட்டை நான் எடுக்கக்கூடாது, நான் மேல் சாதி, நீ கீழ் சாதி. எங்க? ஜெயிலுக்குள்ள. அப்போ மேல் சாதிக்கு தனி பிளாக், கீழ் சாதிக்கு விசாரிங்க. நான் சொன்ன மேல வழக்கு போடுங்க. தலித்துக்கு தனி பிளாக், தேவேந்திர குல வேளாளர் தனி பிளாக் இருக்கா இல்லையா? முக்குளத்தோர் தனி பிளாக், 3 பேர் ஒரே பிளாக்ல இருந்த காமிங்க, நான் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறேன்.
அப்போ ஏன் ஜாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை. பள்ளிக்கூடத்தில் ஒரு மேட்டுக்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு தேவேந்திர குல வேளாளரோ வேற கீழ் ஜாதி பையனோ பள்ளிக்கூடத்தில் முதல்ல லவ் பண்ணுறதே தப்பு. வேலைக்கு போய் காலேஜுக்கு போய் உனக்கு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே கல்யாணம் பண்ணிக்க, லவ் பண்ணு, அது வேண்டான்னு சொல்ல. நீங்கள் அரசு என்ன வயசு நிறுதி 21 வயசுக்கு ஆணுக்கு, பெண்ணுக்கு 18 வயசு. அதுக்கு மேலே நீ உன்னுடைய சொந்த காலம் நிற்கிறதுக்கு உனக்கு முடியும். வேலைக்கு போய் சம்பாதி கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் பள்ளிக்கூடம் எத்தனை வயசு? +2 படிக்கும்போது உனக்கு என்ன வயசு? 18 12 5 17 வயசு. 10வது படித்தா என்ன வயசு? 15 வயசு. அப்போது இது தப்பு. அது ரெண்டாவது விஷயம். இதில் லவ் லெட்டர் கொடுத்தா வெட்டி கொல்லப்படுகிறான். திருநெல்வேலி நடந்ததா? பள்ளிக்கூடத்தில் அறுவாள் வெட்டியிருக்காமா? என்ன காரணம்? ஏன் ஜாதி பிள்ளைக்கு நீ கீழ் சாதி எப்படா லவ் லெட்டர் கொடுக்கலாம்? அப்போது பள்ளிக்கூடத்துக்குள்ளே எவ்வளோ ஜாதி வெறி இருக்குன்னு பாரு. அதைத்தான் நீதியார் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதி சந்துரு கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட இதெல்லாம் நீங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு வரும் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை குதிக்கிறார், இந்து முன்னணி ரவிக்குமார் குதிக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஜாதி ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜாதி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? காதலர் தினம், காதலர் தினத்துக்கு உங்களை ஏழையா இடைஞ்சல் பண்ணான் இந்து முன்னணி, RSS, இது கர்நாடகாவில் இருக்கிற ஏதோ ஒரு சேனா, இவர்களெல்லாம் காதலர் தினம் கொண்டாடக்கூடாதுன்னு போய் அடித்து உடைக்கிறது. ஒரு ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் விரும்புனா அவன் கல்யாணம் பண்ணிட்டு போகிறான்டா. அவன் என்ன ஜாதியாக இருந்தால் உனக்கு என்ன? இதை தலையிடுவதற்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தது? இந்து முன்னணிக்கு, ஜந்து முன்னணிக்கு, பொந்து முன்னணிக்கு? காதலர் தினங்கிறது ஒரு வயது வந்த ஆணும் வயது வந்த பெண்ணும் விரும்பி ஒருவர் திருமணம் செய்வதுதான் காதலர் தினம். நீ 10 வயசில் ஓடி போனால் அடி உத வேண்டான்னு சொல்ல. ஆனால் காதலர் தின கொண்டாட்டங்களை சாதி ஒழிஞ்சு போயிடும். ஆண் ஒரு சாதி, பெண் ஒரு சாதி, 2 பேரும் கல்யாணம் பண்ணான்னா இந்த சாதி ஒழிஞ்சு போயிடும். இதுதான் காதலர் தினத்தை பொது உடைமையாளர்கள், கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் வரவேற்கிறான். ஆனால் இந்து முன்னணி, அண்ணாமலை இதை எதிர்க்கிறார்கள். இப்போ அதே போல தான் சவுத்தில் மாணவர்களுக்குள்ள ஜாதி இருக்குது. நீங்கள் முதல் பெஞ்சு ஒரு ஜாதி, 2வது பெஞ்சு ஒரு ஜாதி, 3வது பெஞ்சு ஒரு ஜாதி. சண்டை வந்துடுது. தள்ளி உட்கார்றா. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற பொழுதுமா அப்போல்லாம் சின்ன வயசு அறிவு இல்லை, சொல்லி அனுப்புவாங்க வீட்டில், ஒரு குறிப்பிட்ட சாதி தொற்றாதுன்னு. எவ்வளோ கொடுமை தீண்டாமல் இருந்திருக்கு பாரு. நான் படித்தது திருப்பூரில், கொங்கு வேளா கவுண்டர்கள் ஆதிக்கம் மிகுந்த ஊரில் நான் படித்தேன், திருப்பூரில். அப்போது ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள், தொட்டா குளிக்கணும். இப்போ நினச்சி நான் வேதனைப்படுறேன். எனக்கு நிறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. பேரில் எனக்கு ஞாபகம், முத்துச்சாமின்னு பேர். அருந்ததிர காலையிலேருந்து வருவான், என்னுடைய நண்பனார் ரொம்ப காலம் இருந்தான். இப்போ அது எவ்வளோ பெரிய கொடுமை அந்த சமூகத்துக்கு இழைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிற பொழுது கண்ணில் தண்ணியெலாம் இல்லை, ரத்தம் வருது. அப்போ ஒரு சமூகம் மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்படுவதற்கு இந்த சமூகம் இப்போ தயார் ஆகுதுன்னா இந்த சமூகத்தை கண்டிக்கணுமா, கண்டிக்கூடாதா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் பாரதியார் இந்த ஒரு படம் வந்தது, விவேக் நல்ல பகுத்தறிவாளர், இறந்துட்டார். அப்போது அவர் தான் சொல்லுவார், கொடியேற்றி மிட்டாய் கொடுப்பாங்க. மிட்டாய் கொடுக்கும்போது என்னையா கட்சி ஆரம்பிச்சிட்டியா? நான் கட்சியில் சேர்ந்துக்கிறோம். டே இது தேசிய கொடிடா, தேசிய கொடிக்கும் அரசியல் கட்சி கொடிக்கும் சம்மந்தமே வித்தியாசமே தெரியலையாங்குவார். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ஐயரா இருப்பார், யார்? விவேக்கு. இவன் அபிஷ்டா விரட்டி விட்றா. அப்போ தான் அவர் சொல்லுவார், ஏண்டா அவன் உடம்புலேயும் அதே சேப்பு ரத்தம் தாண்டா, இவன் உடம்புலேயும் சேப்பு ரத்தம் தாண்டா, ஏன்டா இவனை ஓரமாக உட்கார வைக்கிற, அவனை ஏன்டா ஒடுக்கப்பட்டவனா மாட்டுத்துற? விவேக் சொல்லுவார். இப்போது இந்த சமூகத்துக்கு, இந்த இளைஞர்களுக்கு அந்த உணர்வை ஊட்ட வேண்டிய தேவை இருக்குது. காரணம், இப்போ இறந்து போன அத்தனை பேருமே தாழ்த்தப்பட்ட மக்கள். உழைப்பை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது.
கூலி வேலை செய்வதை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் அவனை படிக்க வைக்கணும், அவனை கல்லூரிக்கு அனுப்பணும், அவனை வேலைக்கு அனுப்பணும். அந்த சமூகம் அந்த சேரி கட்டமைப்புலேருந்து வெளியே எடுக்கணும் இல்லையா? கரெக்ட். எத்தனை ஆண்டு காலம் அவனை நீங்கள் மழை வள்ளுவதற்கே வச்சுருப்பீங்க, செருப்பு தைக்கிறக்கே வச்சுருப்பீங்க, செத்த மாடு தூக்கிறக்கே வச்சுருப்பீங்க. அப்போ இதுக்கு ஒரு சமூகம் தேவையா? ஒரு துணி துவைக்கிறதுக்காக ஒரு சமூகம் தேவையா? மொடி வெட்டுவதற்கு ஒரு சமூகம் தேவையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமான வச்சுருப்பீங்களா? எத்தனை ஆண்டு காலம் இந்த தவறை பண்ணுவீங்க? இந்த தவறு இந்த ஜெனரேஷனோடு, இந்த இளம் தலைமுறையோடு முற்று பெற வேண்டும், முடிவு பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆற்றாமை. நன்றி, வணக்கம். உங்கள் பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.